This video sponsored by School of Business Organization, அதாவது SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதோட ஹெட் ஆஃபீஸு திருவண்ணாமலையில் இருக்குது. இது ஒரு பார்ட் டைம் ஜாப்பு. அதாவது மொபைல் ஃபோன் மட்டும் இருந்தால் போதும். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு இது இருந்தால் போதும். இதில் நம்மளோட ஆட்ஸை ஷேர் பண்ணுறது மூலமாக இதில் வருமானத்தை பெறலாம். இது ஒரு பார்ட் டைம் ஜாபு. இதில் டெய்லி இன்கம் எடுக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. இதுக்கு ரெஃபரல் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. எதுவும் சேல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நல்ல பிஸ்னஸ், ஹவுஸ் ஒய்ஃபு, ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற பிஸ்னஸ். அடிஷ்னல் இன்கம் ஏர்ன் பண்ணணுன்னா இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் விவர்ஸ். தங்களை அன்புடன் அழைக்கிறது துவேதா மீடியா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது குரூப் 4 ரிசல்ட் வந்துருச்சு. டிஎன்பிசி சொன்ன மாதிரி சொன்ன நேரத்தில் ரிசல்ட்டை வெளியிட்டுடுச்சு. அதில் ரொம்ப சந்தோஷம். இதில் எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கீங்க, எத்தனை பேர் ஜெயிக்க காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நாம் தான் நினச்சி பார்க்கணும். இந்த ரிசல்ட்டு நிறைய பேருக்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் அப்படி நம்ம யோசிக்கக்கூடாது. ஏன்னா படித்து நம்ம எதிர்பார்த்த கொஷின்ஸ் வேறு, ஆனால் அங்கே வந்த கொஷின்ஸ் வேறு. ரொம்ப டஃப்பு. யாரும் மனசை தளர விடாதீங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வச்சு அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க. நம்மளுக்கு இன்னும் காலம் இருக்குது. அதனால் கஷ்டப்படாமல் அடுத்தடுத்து படிச்சுட்டு எப்படியோ வெற்றி வாய்ப்பை நம்ம தழுவிடலாம். அதுக்கப்புறம் டிஎன்பிசி எப்போ ஆனுவல் பிளான் வெளியிடுறாங்களோ அதுபடியே குரூப் 4 எப்போ அந்த டேட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி சொன்ன நேரத்தில் ரிசல்ட்டை வெளியிட்டாங்க. அப்போ டிஎன்பிசி கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு. அறப்போராட்டங்கள் நடத்தினோம். குரூப் 4 கொஸ்டின் பேப்பரை எதிர்த்து நம்ம நிறைய விவாதங்களை வச்சோம். ஆனால் அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளியாக நாங்கள் இப்படி தான், எங்கள் கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்கும், எங்களை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத இந்த குரூப் 4 ரிசல்ட்டு வெளிப்படுத்துருச்சு. அதெல்லாம் விட்டுட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டும் நல்லபடியாக படிங்க. படித்து அடுத்த குரூப் 4ல் வேலைக்கு போகிற மாதிரி படிங்க. கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் என்றைக்கு பேட்டர்ன் மாற்றி ஈஸின்னு சொன்னாங்களோ அன்றைக்கே நமக்கு தெரியும் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. அதுவும் நம்ம குரூப் 4ல் பார்த்தாச்சு. அதுக்கான ரிசல்ட்டும் வந்துருச்சு. இதில் படித்தவங்கள விட படிக்காதவங்க நிறைய மார்க் எடுத்த மாதிரி நிறைய நியூஸ் வந்துகிட்ருக்கு. அப்போ அதை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்காமல் ரொம்ப ஹாப்பியாக அடுத்த எக்ஸாமை வாழ்க்கையை நோக்கி பயணிப்போம். தமிழில் நிறைய எஃபர்ட் போடணும் இனிமேல் படிக்கிறதுக்கு. தமிழில் நம்ம நிறைய கலைச்சொற்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் தமிழில் பொறுத்த வரைக்கும் நல்லா பொருள் புரிஞ்சு படிக்கணும். புக்கை மக்கப் பண்ணுறதை விட்டுட்டு அடுத்து எப்படியெல்லாம் படிக்கலாம், எந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் வரும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி படிக்கலாம். தமிழில் வின் பண்ணிட்டால் ஜிகே ஏதோ ஈஸி மாதிரி தெரியுது இனிமேல் வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம். அப்போ தமிழ் கொஷின் மேலே நம்ம கவனம் செலுத்தி தமிழில் எப்போதும் போல் 100க்கு 99, 98, 95க்கு மேலே அடித்தோன்னா நம்ம வேலைக்கு போயிடலாம். ஏன்னா ஜிகேலாம் இப்போ ரொம்ப ஈஸி மாதிரி தெரியுது. மேக்ஸு அதை விட ஈஸி மாதிரி தெரியுது. கூற்று காரணமாக அதை விட பயங்கரமாக வைங்க, நாங்கள் அடிக்க ரெடியாக இருக்கோம். ஆனால் தமிழில் கொஞ்சம் கருணை வச்சா நல்லாயிருக்கும் டிஎன்பிசி போர்டு. சரி, அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதை விட்டுட்டு நாம் நிறைய கலைச்சொற்களும் பொருட்களும் பார்த்து தெரிஞ்சு படிப்போம். நிறைய தமிழ் வளர்ச்சி கழகத்துலேருந்து தான் கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு வீடியோவில் நிறைய சொன்னாங்க. நம்ம அதுபடி தமிழ் வளர்ச்சி கழக புக்கை எடுத்து படித்து ரெஃபர் பண்ணி அடுத்த வருஷம் உள்ள குரூப் 4 நம்ம கிளியர் பண்ணுவோம். நீங்களும் அதே மாதிரி படிங்க. ஜிகேவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, மேக்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தனித்தனியாக முக்கியத்துவம் கொடுக்குறதுனால மொத்தமாக பார்க்குறப்ப ஒரு 170 கொஷின்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வாட்டி 150 அப்படிங்கிறப்பயே நிறைய பேர் 150 அடிச்சிருக்காங்க. கொஷின் கஷ்டம் சொன்னாலும் 150 நிறைய பேர் ரீச் பண்ணியிருக்காங்க. அப்போ அடுத்தவங்களை கம்பேர் பண்ணுறதை விட்டுட்டு சுயமாக யோசித்து நமக்கு தெரிஞ்சதை
நம்மளுக்கு தெரிஞ்ச பாணியில் படித்து நம்ம மைண்டில் ஏற்றி நம்ம கொஷின் பேப்பரை தெளிவாக கிளியராக அடித்து நம்ம அடுத்த அரசு அதிகாரியாகவும் இதோட உறுதிமொழி எடுத்துகிட்டு நல்லபடியாக எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுவோம். வாங்க. நன்றி, வணக்கம்.